நந்தினி, இப்பா இப்பா நீங்க எப்பமா வந்தீங்க? நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? தெரியும் மக்களே, அப்பாவும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்பா நீங்க அடுத்த வாரம் வரதான் தானே சொன்னீங்க. நீங்க வரதான் எங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்லையே. உங்களுக்குலாம் சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னா ஃபோன் பண்ணவே இல்லை. இம்மா உங்களுக்கும் தெரியாதோ? இல்ல மக்களே, அப்பா வரது யாருக்குமே தெரியாது. அக்கா நீ அங்க நிக்க, இங்க வா. அப்பா உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் பார்த்தா அங்க போய் நின்றுட்டு இருக்கீங்க. எட்டி போ, உங்க அப்பாட்ட போய் பேசு. இம்மா எனக்கு பயமா இருக்குமா, அப்பா என்கிட்ட பேசலன்னா ஒருவேளை அப்பா என்ன ஏசிட்டாவனா என்னமா செய்யுதுக்கு? இதெல்லாம் இப்போ இல்ல, அப்பா யோசிச்சிருக்கணும். எட்டி வீடு தேடி வந்திருக்காவ, அவரை நினைச்சிருந்தா ராணி வீட்டுக்கே போயிருக்கலாம். நேரம் இங்க வந்திருக்காவன்னா அப்பமே புரிஞ்சுக்கோ, ஓரளவுக்கு அவருக்கு உன் மேல இருந்த கோவம் எல்லாம் போயாச்சு. இப்ப மட்டும் நீ போய் பேசலன்னு வச்சுக்கோ, நான் ராணி சித்தி வீட்டுக்கு அப்பாவை கூட்டிட்டு போயிருவேன். இம்மா அப்பாட்ட என்கிட்ட வந்து பேச சொல்லுமா, எனக்கு பேசுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்பாவை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா, நீ பண்ண காரியத்துக்கு அவரு உன்கிட்ட வந்து பேசுவாருன்னு நினைச்சிட்டு. ஜனனி, அத்தை சொல்றது கரெக்டு தான். நீ தான் அப்பா கிட்ட போய் பேசணும். ஏம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு பேசட்டா? என்ன நீ பண்ணி போல, உன்கிட்ட ஏதாவது சொன்ன நீ கேட்கவா செய்ய? எங்க இங்கே உள்ள வாங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்க, நான் உங்களுக்கு காஃபி ஏதாவது போட்டு தரேன். சரி சிந்து, உன் கையால் எனக்கு ஒரு டீ போட்டு தரியா? சரிங்க, இங்கே உள்ள வாங்க. இப்போ அம்மா கையாலேயே உங்களுக்கு டீ குடிக்கணும்? யா மக்களே. இப்போ இன்னும் அம்மா அந்த டீயை அப்படியே தான் போடுதாங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. வாயில வைக்க ஆகாதுப்பா. போட்டி. இப்போ உள்ள வாங்க, எனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என் பிள்ளைக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். ட்ரெஸ்ஸு, சாக்லேட்டு, மேக்கப் செட்டு, சென்ட்டு. நான் வரும்போது என்னெல்லாம் வாங்குறதுக்கு லிஸ்ட்டு தந்தியோ எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ எனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தீங்களா? அது எப்படி உனக்கு மட்டும் வாங்கிட்டு வருவேன்? எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சத்யா, சோனி, சுபின், சோபி எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எங்கே வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். இப்போ ஆதியா தான் வெளியே போயிருக்காவ, இப்போ வந்துடுவாங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி மக்களே, உள்ள வா. எங்க அப்பா என் மூஞ்சியே பார்க்க மாட்டாவ. நீ போய் பேச வேண்டியது தானே ஜனனி, தப்பு நம்ம மேலே இருக்கு. அவங்க வந்து பேசணும்னு நீ எதிர்பார்க்கக்கூடாது. இருந்தாலும் எங்க அப்பா என் மூஞ்சியாவது பார்த்துருக்கலாம், நான் போய் பேசியிருப்பேன். நான் போய் எல்லாரும் முன்னாடி எங்க அப்பா என்ன ஏசிட்டாவன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, இப்போ யாருமே இல்லைல்ல, நீ போய் பேசு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டி, ராணியத்தேன்னு எல்லாரும் வந்தாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவங்க முன்னாடி உங்கள் அப்பா ஒன்று ஏசுனா உனக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேசும்போது அவங்க உன் மேலே கோபத்தை காட்ட தான் செய்வாங்க. நீ தான் பொறுமையாக இருந்து எதனாலும் எடுத்து சொல்லணும், புரியுதா? ஏன்னா தப்பு நம்ம மேலே இருக்குது. நம்ம பண்ண தப்பு மன்னிக்கவே முடியாத தப்பு. சரிங்க. சரி போ, உள்ளதானே இருப்பாங்க, மெதுவாக அவங்கக்கிட்ட போய் பேசு. அப்பா ஏதாவது வேணுமா, தண்ணி எடுத்துகிட்டு வரட்டா, அப்படி இப்படின்னு எதையாச்சும் கேளு. சரி, நீங்கள் இங்கே நின்னுங்க. ஏன் லூசு? உங்கள் முன்னாடி என்ன ஏசிட்டாவனா எனக்கு கஷ்டமாக இருக்கும், மாதிரி உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஜனனி, நான் போய் வான்னு கூப்பிடும்போது உங்கள் அப்பா என்னை எதுவுமே சொல்லலை தெரியுமா? உன் மேலே இருக்கிற அதே கோவம் தானே என் மேலே இருக்கும். சொல்லப்போனால் அதை விட அதிகமாக தான் என் மேலே கோவம் இருக்கும். ஆனால் என்னையே எதுவும் சொல்லலைன்னா பெத்த பொண்ணு உன்னை என்ன சொல்ல போகிறாங்க? அதுவும் கரெக்டு தான், ஆனாலும் ஒரு ஆனாலும் கிடையாது. நீ போய் பேசு போ. நான் வெளியே போயிட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரிங்க, சீக்கிரம் வந்துடுங்க. ஆதிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சரி ஜனனி. அப்படியா? சரி நந்தினி, எங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்க. சரி வைக்கட்டா? எம்மா எம்மா எம்மா, இந்த மிளகை எத்தனை நாளாக வெயிலில் காய வைக்கிறதுக்கு பார்த்துட்டே இருக்கேன், மழை புறாப்பா இருக்கு. இப்படியே மிளகு இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி பூத்து போனாலும் ஆயிரும். நல்ல மிளகா இருக்குடி, நல்லா காரமாக இருக்குமோ? போன வாட்டி இந்த கடையில் தான்மா வாங்கியிருந்தே, போன வாட்டி வாங்கின மிளகு நல்லா காரமாக இருந்துச்சு. இது எப்படி இருக்குமோ தெரியல, இன்னும் திடிச்சு வாங்கினா தான் தெரியும். எம்மா எம்மா எம்மா, இது ஏன்டி அலறிக்கிட்டே வர? மிளகுல சவிட்டிட்டு நிற்க பாரு. எம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? எப்படி சொன்னா தானே தெரியும். ஏம்மா நந்தினி இருக்கால, இப்போ ஃபோன் பண்ணா. எதுக்கு மகளே? ஏம்மா சிந்து பெரியமோட்டில் பெரியப்பா வந்திருக்காவம்மா. அப்படியா? சொல்லவே இல்லையே. அடுத்த வாரம் வரதா தானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாடி, அடுத்த வாரம் தான் வரதா சொன்னவ. ஏம்மா சர்ப்ரைஸாக இன்னைக்கே வந்திருக்காவலாம். அப்படியே மகளே, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ நாளாச்சு? ஆமா, அதுவும் ஜனனி வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னதும் இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஆமாம்மா, நானும் நினைச்சேன் அந்த பிள்ளைகிட்ட பேசுவாரோ இல்லையோ அப்படின்னு. பரவாயில்ல, நேரம் அவ வீட்டுக்கே போயிருக்காவல. ஏம்மா நான் ஜனனி அக்கா வீட்டுக்கு போறேம்மா. எது நில்லு, சாப்பிட்டு எடுத்துட்டு மத்தியானம் போல போகலாம். ஏம்மா நந்தினி ஃபோன் பண்ணாமா, பெரியப்பா நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காவலாம். ஏம்மா ப்ளீஸ்மா, நான் இப்போவே போறேன், நீங்க வேணா அப்புறமா வாங்க. இவா ஒருத்தி எதுவுமே பார்த்துட்டே இல்லாத மாதிரி ஆடுவா. ஏம்மா நிறைய சாக்லேட்டு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் மேக்கப் செட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காவலாம். அப்படியே வாங்கிட்டு வரேம்மா, நாளைக்கு திருவிழாக்கு போடலாம்ல? ஏதோ ஒன்று பார்த்து எடுத்து போட்டி. சரிம்மா. ஏம்மா ஜனனிக்கு கல்யாணத்தோட அவர் போனாரு, ஒரு வருஷமாச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் திரும்பி வந்திருக்காரு பத்தியாம்மா. ஆமாட்டி, அங்கே நிலவரம் என்னவோ தெரியல. ஜனனிக்கிட்ட இவர் பேசினாரோ இல்லையோ எதுவுமே தெரியல பத்தியா. ஆமா, நம்ம சாப்பிட்டுட்டு அது மத்தியானத்துக்கு மேலே போகலாம். சரி.
ஏமா லட்சுமி அங்கதான் நிக்காளா? இல்ல, காலையில ஆனா அவ வீட்டுக்கு போயிருவா. அவளும் சாப்பிட்டு எடுத்துட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் வருவா. பூ மாதிரி எப்பவுமே இங்கே தான் நிற்பா. ஆனால் அவளும் இன்னைக்கு அங்கே போன மாதிரி இருந்துச்சு. அப்படியா? சரிம்மா, நம்ம சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே போகலாம். சரிடி. உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு இவர் வந்திருக்காரு அப்படின்ட்டு. நாளைக்கு தான் காலையில் பாறையும் திருவிழா பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ இவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சா வாடி வந்துருவாரு. சரிம்மா, நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அண்ணனும் மைனியும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் பத்தியம்மா. ஆமாம், என்ன செய்துக்கு அவனுக்கு அங்கே வேலை. நானும் ஃபோன் பண்ண தான் செஞ்சேன். சரி விடுமா, வேலையே முக்கியம் தானே. ஏன் அம்மா, இந்த சாரி எல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு. விலையும் நல்லா குறைச்சி போட்டிருக்காவ. முன்னாடியே பார்த்துருந்தா திருவிழாக்கு ஒன்று எடுத்து வச்சிருந்துருக்கலாம். நம்ம சும்மா இருந்தாலும் இந்த ரீல்ஸ் போடுறவங்க சும்மா இருக்க மாட்டாவ. இப்படி ஒவ்வொரு சாரி அழகழகா சுத்திட்டு நம்ம முன்னாடி வந்து காமிச்சா நமக்கு வாங்கணும்னு ஆசை இருக்காதா? நாளைக்கு எந்த சாரி கட்டலாம்? கல்யாணத்துக்கு எடுத்ததை கட்டலாமா, இல்லை அதுக்கு முன்னாடி ஒன்று எடுத்து வச்சிருந்தோம் அதை கட்டுவோமா? கல்யாணத்துக்கு எடுத்ததே கட்டுவோம். அதுதான் நல்ல காஸ்ட்லியான புடவை. யாராவது கேட்டவன்னா திருவிழாக்காண்டி நம்மளே எடுத்தோன்னு சொல்லிட வேண்டியதான். வசந்தி அக்கா, வாவுமா வாவுமா, வாங்க. என்ன ரெண்டு பேரும் ஜோடி போட்டு வந்த மாதிரி இருக்கு? ஆமாக்கா, ஒரு விசேஷம் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். விசேஷமா? ஆமாக்கா, கூடிய வேலைக்கிழமை பிள்ளைக்கு பேர் வைக்கும்க்கா. காலையில 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ள. அக்கா கண்டிப்பா அண்ணங்கிட்டேன்னு சொல்லிருங்க. பிள்ளைகளையும் கூட்டிட்டு வாங்க. அந்த அண்ணன் இல்லையா? அவர் இங்க இருக்காரு. டீ கடைக்கிட்ட போனா அங்கதான் இருப்பாரு. அப்படியா? நான் பார்த்தா சொல்லிக்கிறேன். அக்கா வீட்டுல எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. உங்க மாமியாரும் மைனியும் நிக்காவளா? என்ன கூப்பிடுங்கக்கா, அவங்க கிட்டேன்னு சொல்லிட்டு போறேன். அதுங்க இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நான் சொல்லிக்கிட்டேன். சரிக்கா, கண்டிப்பா வந்துருங்க. சரியுமா, கண்டிப்பா வந்துருவோம். என்னம்மா எல்லாத்தையும் சொல்லியாச்சா? ஆமாக்கா, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஓ அப்படியா? எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா என்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். இல்லக்கா, லட்சுமி அக்காட்டையும் சின்ன பொண்ணுட்டையும் சொன்னேன். இனி ராணி அக்காட்டையும் சொல்லணும். அதுக்கு வேண்டி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா? ராணி அக்காட்டா இன்னும் சொல்லலையோ? அப்ப அந்த அக்காளுக்கு தெரியாதோ? இல்லக்கா, நாளெல்லாம் அந்த அக்கா தான் பார்த்து தந்தாவ. ஃபங்க்ஷன் வச்சிருக்குன்னு முறையா போய் கூப்பிடணும்ல, அதனாலதான். ஓ அப்ப எல்லாருக்கும் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியாது போல இருக்கு. 4 முடி ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு மேல 1 நிமிஷம் இங்க நின்னோம் சண்டை தான் வரும். எங்க போமா? அப்படியே ராணி அக்காட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போலாம். சரிம்மா. ஏக்கா, நாங்க போயிட்டு வரோம். அண்ணன் வந்தா சொல்லிருங்க. சரி. திருவிழா முடிஞ்சதோடு அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வேற வருது. இனி இந்த பிள்ளைக்கு பேர் வைக்க ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகணுமே. என்ன வாங்கிட்டு போகலாம்? இல்லை அவளும் தங்கம் வெள்ளின்னு கொண்டு கொடுப்பாவ. நம்ம கையில் காசாக இருக்குது, பணமாக இருக்குது. என்னத்தை வாங்குறதுக்கு? வெள்ளியில் ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்தாலும் அதுவும் தங்க வைக்க விலை இருக்கு. தங்க கடைக்கு பக்கத்துலேயே நம்ம போக முடியாது. என்ன வாங்குறதுக்கு? சரி, எல்லாத்தையும் கேட்போம். என்ன வாங்குறாங்களோ அதை பார்த்துட்டு நம்மளும் வாங்குவோம். அவங்க ஃபங்க்ஷன் வைக்கிறதில்ல, செலவு பூரா நமக்கு தான். ஓ மாமியாருங்க, அது நல்லா சாப்பிட்டுட்டு உறங்கிட்டு கிடக்குமா? அது எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடணும். இல்லைன்னா எங்க போனா எதுக்கு போனேன்னு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் யாசிட்டு கிடக்கும். நல்லா மாமியார்ட்டி, உங்ககிட்ட எல்லாம் பொறுமையா இருங்க, அனுசரிச்சு போங்கன்னு சொல்லி வளர்த்தனே. ஆனா இந்த அளவுக்குலாம் பொறுமையா போக கூடாது. இப்படி ஒரு மாமியார் இருந்தா எப்படிதான் உன்னால இவ்வளவு பொறுமையா இருக்க முடியுதோ தெரியல. ராணேக்கா, அண்ணே, இது யார் வந்திருக்கீங்க? வாங்க. என்னம்மா 2 பேரும் ஜோடியா வந்திருக்கீங்க? அக்கா, நான் தான் சொன்னேன்ல, பிள்ளைக்கு பேர் வைக்கும், வரக்கூடிய வேலைக்கிழமை. நீங்க தானே நாள் குறிச்சு தந்தீங்க. அட ஆமா, இங்க நடந்த கூத்துல நான் அதை மறந்துட்டேன். நானும் உமாக்க மகளை பாக்குறதுக்கு அங்க வரணும்னு நினைப்பேன். எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஏத்தே, ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் வந்துருங்க. வேலைக்கிழமை காலையில 10லேருந்து 11 மணிக்குள்ள. கண்டிப்பா நாங்க எல்லாரும் வந்துருவோம். அக்கா, அண்ணன் வந்தா சொல்லிருங்க. கண்டிப்பா எல்லாரும் வாங்க, பிள்ளைகளையும் கூட்டிட்டு வாங்க. சரி தம்பி, கண்டிப்பா நாங்க எல்லாரும் வந்துருவோம். ஆமா, பிள்ளை என்ன வீட்டுல தனியா விட்டுட்டு வந்த? இல்லக்கா, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்ல, எங்க அம்மா வந்திருக்காவ. ஓ அப்படியா? ஆமாக்கா, எங்க அம்மா நேற்று தான் வந்தாங்க. சரி, அம்மா இருக்கிறதுனால பிள்ளையும் உறங்கிட்டு இருந்துச்சா, நான் அப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியே அம்மா எல்லாத்தையும் சொல்லியாச்சா? ஆமா, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் லட்சுமிக்கா வீட்டுக்கு தான் போனோம், மாதிரி சின்ன பொண்ணு வீட்டுக்கு, அப்படியே வசந்திக்கா வீட்டுக்கு போயிட்டு இங்கே வரேன். எல்லாரையும் கூப்பிடியோம்மா நம்ம தெருவில்? ஆமாக்கா, நம்ம தெருவில் எல்லாரையும் கூப்பிடுங்க. வேற யாரையும் பெருசாக கூப்பிடல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம் ஃபேமிலியோட. மாதிரி இங்கனோட 4-5 பேரை கூப்பிட்டுருக்கேன். அப்படியா? அப்போ ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டாக எடுக்கலையோ? இல்லைக்கா, நம்ம ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் வரவா செய்வாங்க. யாராவது வந்தாங்கன்னா சரி, நல்லா கிராண்டாக எடுக்கலாம். இது நம்ம மட்டும்தானக்கா, அதனால நான் கொஞ்சம் சிம்பிளாகவே இந்த வாட்டி வச்சுட்டேன். அப்படியாம்மா? ஆமாக்கா, இனி பிள்ளை முழிச்சிடாம நான் போயிட்டு வரேன். நாளைக்கு நைட்டு திருவிழா எல்லாம் முடிஞ்சது, எல்லாரும் வீட்டுக்கிட்ட வாங்க. சரிம்மா, அதை நீ சொல்லணுமா? கண்டிப்பாக வந்துடுவோம். சரிக்கா, அப்போ நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேங்க. சரி தம்பி. அதுக்குள்ள புள்ள பிறந்து 1 மாசம் ஆயாச்சு. இப்பதான் அவ பிறந்த மாதிரி இருக்கு. நானும் அவ பிள்ளைய போய் பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நேரமே கிடைக்கல. ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கிஃப்ட் தான் வாங்கிட்டு போகணும்ல. ஆமா, நான் சின்னதா ஒரு மோதிரம் வாங்கலாமான்னு இருக்கேன். ஆனா இப்ப தங்க வைக்க விலைக்கு சின்னதா ஏதாச்சும் வாங்குறோம்னாலே ரொம்ப காசு ஆயிடும். ஆமா, பேசாம வெள்ளியில ஏதாச்சும் வாங்கி கொடுத்தி. அப்போம்மா, இந்த திருவிழா மட்டும் முடியட்டும், கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம். ஆமா, லேட் ஆயிட்டு இருக்கு, டக்குனு போயிட்டு வந்துடலாம்.